ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், இத்தனை வருஷம் சைலண்டா இருந்த சசிகலா இப்போ வயலண்டா மாறிட்டாங்க. ராமநாதபுரம் மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லாமலேயே அவரை முதுகில் குத்தியவர்னு சொல்லி கிழிச்சு தொங்க போட்டுட்டாங்க. நல்லவங்களா இருந்தா பேரை சொல்லலாம், இதுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைன்னு அவங்க சொன்னதுதான் இப்போ கோலிவுட் டு கோட்டை வரை ஹாட் டாபிக். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. எடப்பாடி பழனிசாமி பெயரையே உச்சரிக்க விரும்பவில்லை. நல்லவர்கள் என்றால் பெயரை சொல்லலாம், அவர் அதற்கு தகுதியானவர் இல்லை என சசிகலா காட்டமாக தெரிவித்தார். 2. சிறைக்கு செல்லும் முன் எடப்பாடியை முதல்வராக அமர வைத்தது நான் தான், ஆனால் அங்கிருந்து வந்த பிறகு என்னையே கட்சியிலிருந்து நீக்கினார் என புலம்பினார். 3. ஓபிஎஸ் மீது எந்த தவறும் இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி காரணமாகவே நான் முதல்வர் நாற்காலியில் அமர முடிவு செய்தேன் என அன்றைய ரகசியத்தை உடைத்தார். 4. அன்று எடப்பாடிக்கு நானே கையெழுத்து வாங்கி ஆளுநரிடம் கொடுத்துவிட்டு போனேன், ஆனால் அவர் எனக்கு சிறையிலேயே பல கொடுமைகளை செய்தார் என குற்றம் சாட்டினார். 5. கணவர் நடராஜன் உடல்நிலை சரியில்லாதபோது பரோல் கொடுக்கக்கூட எடப்பாடி அரசு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்ததாக கண்ணீர் மல்க பேசினார் சசிகலா. 6. ஒருவேளை நான் சென்னை சிறைக்கு மாறியிருந்தால் இப்போது உயிருடன் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பேனா என்பதே சந்தேகம்தான் என பகீர் தகவலை வெளியிட்டார். 7. அதிமுக என்பது எம்ஜிஆர் தொடங்கியதல்ல, அனகாபொத்தூர் ராமலிங்கம் பதிவு செய்த கட்சியைத்தான் எம்ஜிஆர் நடத்தினார் என்ற வரலாற்று தகவலையும் மேடையில் சுட்டிக்காட்டினார். பாஸ், சசிகலாவோட இந்த ஆவேச பேச்சு பத்தி அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சின்னம்மா இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறது எடப்பாடிக்கு தான் பெரிய தலைவலி. தென் மாவட்ட வாக்குகள் சிதறுனா அது எடப்பாடியோட முதல்வர் கனவை பாதிக்கும். ஆனா சிறைக்கு போனப்போ நடந்த கதையெல்லாம் இப்ப பேசுறது ஓட்டுகளா மாறுமா? ஒரு அரசியல் கணக்காளர்: கண்ணா, ஏணி ஏத்தி விட்டவங்களையே எட்டி உதைக்கிறது தான் அரசியலா? சசிகலாவோட இந்த கொந்தளிப்பு 2026 தேர்தல்ல எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்கும்னு மட்டும் தெரியுது. புது கட்சி புது கொடியோட கிளம்பிட்ட சின்னம்மா யாரோட கல்லாப்பெட்டிய காலி பண்ண போறாங்கன்னு ஒரு விசில் போட்டு வெயிட் பண்ணி பாப்போம் பாஸ். She put him on the throne and now she's coming to take it back boss. எடப்பாடி பழனிசாமி பற்றி சசிகலா சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா? நீங்க யாருக்கு சப்போர்ட்? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அதிரடி திருப்பங்களுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.